ஹமாஸ் கையில் சில மூத்த தலைவர்கள் உள்ளனர், அவர்களையும் சேர்த்தே. முதல் தொகுப்பில் 33 பேரை விடுதலை செய்ய வேண்டும். ஒரு உறவினருக்கு சுமார் 30க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்களை விடுதலை செய்ய வேண்டும். இதுதான் சுமார் உடன்பாடு. அதன்படி கட்டம் கட்டமாக இரண்டாவது தொகுப்பு வரும்போது சுமார் பாதியளவு இஸ்ரேலிய இராணுவம் அங்கிருந்து பின்வாங்க வேண்டும். இந்த முறையில் உடன்பாடு சென்றுள்ளது. அதாவது ஜூன் 1ஆம் தேதி பைடன் நிர்வாகம் அனுமதித்த ஒரு சூத்திரத்தின்படி. பின்னர் இந்த கத்தாரும் கெய்ரோ, எகிப்தும் துருக்கியும் மிகவும் பாடுபட்டன. ஆனால் எதுவும் நடக்கவில்லை. அதுதான் கத்தார் கூறியது. ஆனால் பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தான் எச்சரித்தார். அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு 2 எச்சரிக்கை செய்தார். முதல் எச்சரிக்கை, அலுவலகத்தில் ஜனாதிபதியாக வருவதற்கு முன்பு உறவினர்களை விடுதலை செய்ய வேண்டும். அதுதான் முதல் எச்சரிக்கை.